வேஸ்ட் ஆச்சுன்னு யோசிக்கக்கூடாது. அப்படின்னா வாழ்க்கையில் நிறைய வேஸ்ட் ஆகும். குத்து மதிப்பாக நம்ம என்ன சம்பாதிச்சோம், என்ன எடுத்துக்கிட்டோம், லைஃப்பில் போகும்போது என்ன பண்ணுங்க, அம்மா வந்து அவ்வளோ லைட்டாக அந்த விஷயம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு. ரொம்ப நம்ம பிறந்தது கூட நிறைய வேஸ்ட்டில் போயிட்டு 1-2 விந்தணு நான் வந்து பாட்டு போட்டாங்க. சாரி, எப்படிங்க சுற்றி இப்போ மைக்கு ஆன் ஆகிட்டு. அதான் தன்னால் கொஞ்ச நேரத்தில் ஆஃப் ஆகிட்டு நினைக்கிறேன். யூஸ் இல்லைன்னு எப்படி இருக்கு இந்த இடம்? ஆமாம், ஓகே. தண்ணி போடலாங்கன்னு போட்டுறலாம். நேற்று வீரமணி அழகாக தண்ணி பிடிச்சி வச்சார். தண்ணி பிடிச்சி கொண்டு போனார். வண்டி நான் 1 மாதம் எடுக்க மாட்டேன், அது இங்கே கிடக்கட்டும் அப்படின்னு. காலையில் எடுத்து வந்தாச்சு வண்டியை. ஒன்றுமே சொல்ல முடியாது. சொல்ல ஆன்லைன் இருக்கட்டும் வாங்க. எப்படி இருக்கு இந்த இடம்? இல்லையா அப்படியே ஒரு இந்த மாடலில் எல்லா சைடும் நல்லாயிருக்கும். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு மக்கள்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. கீழே தரையெல்லாம் பார்த்திங்கன்னா மண் கிண்ணு சரல் இந்த மாதிரி தான் இருக்குது. எதுவும் விட்டுறாமல் போட்டு வாங்க. வெளியே அந்த லுக்கு தாலி சாப்பிட நல்லா இருக்கு. அது மாதிரி மாட்டு வண்டியில் இருக்குது. அதை அப்படியே லுக்கு மிசலுங்க வந்து இன்னும் இருக்குல்ல, மண்டான் பாக்ரி சோறு வச்சு ஒன்று பண்ணுவாங்க. நம்ம வண்டி எங்கே இருக்குது உடந்துட்டு நம்மளால் செட்டிங் பண்ணுவோம். இந்த மாதிரி எப்போவுமே ஓகே வரும்போது, அதாவது எத்தனை மணி நேரத்தில் நிறைய தடவை வீடியோ வந்து எடுக்க முடியாமல் போச்சு, வேஸ்ட் ஆகி போச்சு, அப்படிலாம் ஆச்சு. அதில் என்ன தெரிஞ்சு அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வேஸ்ட் ஆகும். இவ்வளோ வேஸ்ட்டாக போச்சு, அவ்வளோ வேஸ்ட்டாக போச்சு, அந்த மாதிரி யோசிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன்னா. ஏன் வேஸ்ட் ஆச்சுன்னு யோசிக்கக்கூடாது அப்படின்னா வாழ்க்கையில் நிறைய வேஸ்ட் ஆகும். நிறைய வேஸ்ட் ஆகும். குத்து மதிப்பாக நம்ம எவ்வளோ எடுத்துக்கிட்டோம் லைஃப்பில், அது மட்டும் தான் முக்கியம். குத்து மதிப்பாக நம்ம என்ன சம்பாதிச்சோம், என்ன எடுத்துக்கிட்டோம், லைஃப்பில் போகும்போது என்ன கொண்டு போவோம் அப்படின்னு. எங்கள் அம்மாவுக்கு வந்து சும்மா சொன்னாங்க, சும்மா ஹார்ட்டில் பிளாக் இருக்குது அப்படி விட்டாங்களாம். ஓகே, எங்கள் அம்மா சொல்லி சிரிச்சுட்டு ஹார்ட்டில் பிளாக் இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு. என்னம்மா நீங்கள் சிரிச்சிட்டு சொல்லிங்க? ஆமாம், என்ன சிரிச்சா என்ன போகுது, ஆனால் அது உன் வீடு தான் பார்த்து நீங்கள் போகிறது தானே அப்படின்னு சொல்லி இவ்வளோ மெத்தனவா எங்கள் அம்மா. நான் இவ்வளோ லைட்டாக பார்த்து நான் பார்க்கவே இல்லை. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கள் அம்மா வந்து அவ்வளோ லைட்டாக அந்த விஷயம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு. ரொம்ப சீரியஸாக இருக்கக்கூடிய ஆள் எங்கள் அம்மாலாம். சரி என்ன இருந்தாச்சு வேறு என்ன அப்படின்னு இருந்தாலும் போகும்போது எங்கள் அம்மா பேசினா ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ரொம்ப ஃப்ராங்காக பண்ணேன். சரி போங்க பின்னாடி நான் வரேன் அப்படின்னு சொல்ல முடியும் இல்லையா? அந்த மாதிரி லைஃப்பை, சொத்தை, ப்ராப்பர்ட்டிஸை இருக்குது எல்லாத்தையும் லைட்டாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக நடக்கும். வந்து தட்டி கேட்கணும் ஏறட்டான்னு. நீங்கள் ஏதோ ரெடி பண்ணிட்டுருக்கேன், நான் நின்றுட்டுருக்கேன். இந்த மாதிரி கம்யூனிகேஷன் கேப் நிறைய வரும். அந்த மாதிரி எல்லாம் வேஸ்ட் ஆகும். எவ்வளோ வேஸ்ட் ஆச்சுன்னு கண்டுக்கூடாது, எவ்வளோ வேஸ்ட் ஆச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சு அதை மட்டும் பார்க்கணும். வேஸ்ட் நிறைய அதான் செய்யும், அதை வச்சுலாம் கவலைப்படக்கூடாது. நம்மளுக்கு அதில் மேக்ஸிமம் என்ன கிடச்சி அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நம்ம பிறந்தது கூட நிறைய வேஸ்ட்டில் போயிட்டு 1-2 விந்தணில் தான் நம்ம பிறந்திருக்கோம். அவ்வளோ வேஸ்ட்டு தானே. அந்த மாதிரி ஒரு குத்து மதிப்பாக வாழ்க்கையில் என்னெல்லாம் பண்ணலாம், நம்ம எவ்வளோ பண்ணியிருப்போம், மீதி எல்லாம் வேஸ்ட்டு தானே. இந்த மாதிரி வேஸ்ட்டு வந்து ஆகிக்கிட்டே இருக்கும். லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் வேஸ்ட். லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் வேஸ்ட். அதில் எவ்வளோ மேக்ஸிமம் கையில் எவ்வளோ கிடைக்கோ அதை எடுத்துகிட்டு அதை வாழ்ந்துட்டு அதை சந்தோஷமாக எடுத்துகிட்டு போகணும். அவ்வளோதான். அதை விட பெரிய மேட்டராக எனக்கு ஒன்றும் தெரியல. ரொம்ப
ரொம்ப சீரியஸாக தான் லைஃப் எடுத்துகிட்டு மாட்டிக்கிட்டு அதெல்லாம் பண்ணக்கூடாது. என்னெல்லாம் பண்ணியிருக்கலாம், எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணிவிட்டு தெரிஞ்சு பாதி தெரியாத பாதி பாரியருக்கு லைஃப் என்னென்னு தெரியாமலே செத்து போயிடுவான். அதெல்லாம் ஓடுச்சு.